தங்கம், ஒரு அழகான வீடு இருக்குது. அந்த வீட்ல மனுஷங்க, நாய், பூனை, ஆடு, மாடு எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க. பகல்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இரவுல அமைதியா வந்து ஓய்வெடுப்பாங்க. அந்த வீடு தான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனா அந்த வீட்டையே தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் யாரிடமும் எதுவும் கேட்காது, அது பேசாது, அதோட வலிய கூட சொல்லாது. ஆனா அந்த வீட்டோட முழு சுமையும் அது தாங்கி நிற்கும். குழந்தைகள் அதை பிடிச்சு விளையாடுவாங்க, யாரும் அதுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க, அதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா அது இருக்கிறதுனால தான் அந்த வீடு நிலையா நின்னுட்டு இருக்கு. அதே மாதிரி தான் தங்கம், ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற என்னோட மூத்த பிள்ளைங்களும். நீ சிரிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம்டா, அதுவே சோகமா இருந்தா யாரும் என்னென்ன கேட்க மாட்டாங்க. உன்னோட மனசும் குழந்தை போலதான்னு உன் அப்பா எனக்கு தான் தெரியும். ஆனா உன்மேல் வைத்திருக்கும் பொறுப்பு பெரிய தூண் மாதிரிடா. கலங்காத தங்கம், நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ சுமைய தாங்கின நேரம் நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். நீ சொல்லாத வலியும் எனக்கு கேக்குது. நீ அந்த தூண் மாதிரியே இருடா. அது உன் பலவீனம் இல்லை, அதுதான் உன் பலம். ஒரு நாள் அந்த தூணுக்கும் ஓய்வு வரும். நீயும் குழந்தை மாதிரி சிரிக்கிற நேரம் வரும். குடும்பத்துக்காக நீ தொலைச்ச ஆசைகள் வெறும் தியாகம் இல்ல தங்கம், அது தர்மம். அந்த தர்மம் உன்னை காக்கும். நீ ஒருத்தனா இல்ல தங்கம், உன் அப்பா உன் பக்கத்துல அந்த தூண் மாதிரி நிக்கிறேன்.